ஜப்பான்ல ஒரு கவிதை இருக்கு. அதை படிச்சவங்க மரணத்துக்கு அடிமையாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி இல்ல, ஒரு சீரியல் கில்லரோட கதையும் இல்ல. இது ஒரு கவிதை, ஆனா சாபம் நிறைஞ்ச கவிதை. இந்த கவிதையோட பேரு டாமினோஸ் ஹெல். இதை எழுதியவர் சாய்ஜோ யாசோ 1990ல வெளியிட்ட இந்த கவிதை ஒரு குழந்தை மரணத்தை பத்தி பேசுது. அந்த குழந்தையோட உடம்பு நரகத்துக்குள்ள இழுத்து அங்கே சிக்கியிருக்க மாதிரியும், அந்த கவிதையில இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒரு பயங்கரமான அனுபவத்தை சொல்ற மாதிரி இருக்குமா. இந்த கவிதையை படிக்கிறவங்களுக்கு ஒரு சாபம் அவங்களை பிடிச்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்ன சாபம்? இந்த கவிதைய சத்தமா படிக்கிறவங்க மரணம் அடைஞ்சிருவாங்களாம். இது ஒரு கட்டுக்கதை இல்ல. பல பேரு இந்த கவிதையை படிச்சு விபத்துல சிக்கி இல்ல மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. ஒரு சிலர் இந்த சாபத்தை பொய்யாக்க ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. இந்த கவிதைய மனசுக்குள்ளேயே படிச்சா ஒண்ணு ஆகாதுன்னு நம்புனாங்க. ஆனா அதுவும் உண்மையா இல்லையான்னு தெரியாது. இன்னொரு கதை என்னன்னா, இந்த கவிதையை முதல்ல எழுதின சாய்ஜோ யாசோ அவரோட குழந்தைய இழந்திருந்தாரு. தன் குழந்தையோட மரணத்தால மனமுடைஞ்சு இந்த கவிதையை எழுதினாரு. அந்த கவிதையில இருக்கிற ஒவ்வொரு வரியும் அவருடைய சொந்த பயங்கரமான அனுபவங்களை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த கவிதையை படிச்ச ஒரு பத்திரிகையாளர் இந்த கவிதையை படிச்ச பிறகு விபத்துல சிக்கி அவரோட காலு உடைஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் அவர் இந்த கவிதையை படிச்சனாலதான் இந்த நடந்துச்சுன்னு அவர் முழுசா நம்பினாரு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த கவிதையை சத்தமா படிச்சதாவும் ஒரு வாரத்திலே அவ மர்மமான முறையில இறந்ததா ஒரு கதை கூறப்படுது. ஒரு திரைப்பட இயக்குனர் சுஜி டெரியாமா அவரு பாஸ்டோரல் டு டை இன் தி கண்ட்ரி ஜப்பானிய மொழியில டென் இன் நிஷு என்ற படத்தை 1974ல அவர் இயக்குனாரு. இந்த கவிதையில அவர் ஈர்க்கப்பட்டு இந்த படத்தை எடுத்ததாக கூறப்படுது. ஆரம்பத்துல இந்த கவிதைக்கும் அவரோட மரணத்துக்கும் எந்த தொடர்பு இல்லைன்றதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இணையத்துல பரவிய அர்பன் லெஜண்ட்கள்ல இந்த படம் எடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரோட 47வது வயசுல தான் லிவர் ஃபெயிலியர்ல அவர் இறந்து போனத இந்த டாமினோஸ் ஹெல்லோட கவிதையோட இணைச்சு பேசினாங்க. இவரு ஒரு பிரபலமான ஜப்பானிய இயக்குனர் தான். அவருடைய இறப்புக்கு இந்த கவிதை தான் காரணமான்னு கேட்டா தெரியாது. அப்பனா இது ஒரு கட்டுக்கதையான்னு கேட்டாலும் உறுதியா சொல்ல முடியாது. இது மேற்கொண்டு விவாதம் கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதோட இந்த கவிதையோட மர்மத்தை மேலும் அதிகப்படுத்துது. இந்த சாபம் எப்படி உருவாச்சுன்னா, இந்த கவிதைய சத்தமாக படிச்சா மரணம் ஏற்படும்ன்ற ஒரு விஷயம் 2004ல ஹிகோ யமோட்டோவால பிரபலப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கவிதை ஒரு சாதாரணமான ஒரு டார்க் போயம் மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு. 2004ல அவர் பிரபலப்படுத்தின ஒரு காரணத்தினாலதான் இந்த கதை ஒரு திகில் கதையாவே உருமாறியது. இந்த கவிதையில இருக்கக்கூடிய விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஆனா இந்த கவிதை ஒரு மர்மத்தோட இருக்குன்றத மட்டும் நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. இந்த மர்மம் என்னன்னு கண்டுபிடிக்க இந்த கவிதையை படிக்க நீங்க ரெடியா?